Okay. See, hi guys. See, நான் Niutraan இருந்து பிரபாத். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு OVP பத்தி பிரசன்டேஷன் மாதிரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னென்ன கனெக்ஷன் இருக்குது, அதை என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்காம இருந்தால் இது அந்த வீடியோனுடைய ப்ராக்டிக்கல். அது தியரி, இது ப்ராக்டிக்கல். ஒருவேளை அதை நீங்கள் பார்க்காம இருந்தால் அதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா அதில் என்னென்ன கனெக்ஷன் இருக்குது, அதிலிருந்து எல்லா கனெக்ஷனையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலிருந்து என்னென்ன இன்புட் கொடுக்க முடியுமோ கொடுத்து எப்படி அது ஆக்டிவேட் ஆகுது, எப்படி அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வோல்டேஜ் போனால் ப்ரொடெக்ட் பண்ணுது, எப்படி அண்டர் வோல்டேஜ் போனால் ப்ரொடெக்ட் பண்ணுது, சேம் அதே மாதிரி எப்படி அது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வெளியில் வருது அப்படிங்கிற கம்ப்ளீட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு ஐசியிலிருந்து கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 12 லெக் ஓவிபி ஐசிஐ இது ஆக்சுவலாக ஒரு லெக்லேருந்து ஜம்பர் எடுத்து கனெக்ட் பண்ணி நம்ம வெளியில் வயர் இழுத்துருக்குறோம். இதை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வோல்டேஜ் போனால் எப்படி கட் ஆஃப் ஆகுது, அதே மாதிரி அண்டர் வோல்டேஜ் போனால் எப்படி கட் ஆஃப் ஆகுது, என்னென்ன ஃபங்க்ஷன் இதுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க, அக்கார்டிங் டு ஐசி அக்கார்டிங் டு சர்க்யூட் எப்படியெல்லாம் மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் தான் இதில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தா இந்த ஐசியில் ஓவிபி ஐசியில் 12 லெக்கு. ஸோ 12 லெக்கும் என்னென்ன வந்து பின்னு என்னென்ன கனெக்டிவிட்டி அதோட நேம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பிக்சர் நான் ஒன்று உள்ளே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒன் செக். ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பிக்சர் நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை அந்தந்த பின்னு அப்படியே பொருத்தி பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே இருக்க ஃபஸ்ட்டு பின்னு எனேபிள்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் மார்க் பண்ணி காமிக்கிறேன். எனேபிள் எனேபிள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விபஸ் 5 வோல்டேஜ் இன்புட்டு 1 2 3. ஸோ மொத்தம் 3 பின்னு வழியாக உள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் உள்ளே வருது. அதே மாதிரி நம்மளுக்கு ஓவிஎல்ஓ ஓவர் வோல்டேஜ் லாக் அவுட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வோல்டேஜ் டிவைடரை கான்செப்ட் போட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த சர்க்கியூட்டு எக்ஸ்டர்னலாகவும் இருக்குது, சில மாடலில் இன்டர்னலாகவும் இருக்குது. சரிங்களா? செட்டு மேனுஃபேக்சரரை பொறுத்து ஐசி எப்படி வேணுமோ நம்மளுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறத நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் வேணுமா இன்டர்னல் வேணுமாங்கிறத நம்மளுக்கு பைபாஸ் பண்ணுறது பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி 3 கிரவுண்ட் இதில் ஆக்சுவலாக. அதே மாதிரி அவுட்புட்டு 1 2 3 பின்னு வழியாக நம்மளுக்கு ஆஸ் பர் த சர்க்கியூட் 3 பின்னு வழியாக அவுட்புட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் 2 பின்னு தான் அவுட்புட்டு, ஒரு பின்னு நம்மளுக்கு இன்டர் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது. மேபி ஃபியூச்சர் யூஸ்க்காக கூட வச்சுருக்கலாம் அது ஆக்சுவலாக. அதே மாதிரி பஸ் டிடெக்ட் அப்படிங்கிறது 5 வோல்டேஜ் வரணும். 5 வோல்டேஜ் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு பிஎம்ஐ ஐசியில் இருந்து எனேபிளிங் 5 வோல்டேஜ் உள்ள நம்மளுக்கு இங்கே வரணும் ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் நிறைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் ஜே சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஎம்ஐலேருந்து எனேபிளிங் வோல்டேஜ் வந்தால் மட்டும்தான் ஓவிபி ஆக்டிவேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாடலாக பைபாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேம் இதையே வச்சு நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது எல்லாமே கிரவுண்ட் ஆக்சுவலாக. ஸோ கிரவுண்ட் கனெக்டிவிட்டி ஒரு கனெக்டிவிட்டி எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இதுதான் விபஸ் இன்புட்டு. விபஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 வோல்டேஜ் உள்ள இன்புட் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், உள்ளே சால்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஓவிஎல்ஓ அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஓவிஎல்ஓன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஜம்பர் எடுத்து செப்பரேட்டாக ஒரு கனெக்ஷன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் டிடெக்ட். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எனேபிளிங் பிஎம்ஐலேருந்து எனேபிள் வர்றது. இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா வந்து டம்மியை விட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டம்மியாக இல்லை, மீன்ஸ் விட்டுட்டேன். என்னென்னு கேட்டால் 2 அவுட்புட்டை விட்டுட்டேன், அதே மாதிரி 2 கிரவுண்டை விட்டுருக்கிறேன், 2 இன்புட்டை விட்டுருக்கேன், ஒரு கனெக்டிவிட்டி மட்டும் எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய பேசிக் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி மெத்தடு. இதை டைரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கொடுத்து எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நல்லா கவனிங்க. இதில் எப்படி இது பண்ணியிருக்கோன்னு கேட்டால் இதை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டாக கொண்டு போயிருக்கோம். ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு இன்புட்டு வி பஸ்ஸு. ஓகே, வி பஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எழுதுறது ரொம்ப சின்னமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது அவுட்புட்டு, நம்மளுக்கு 5 வோல்டேஜ் அவுட்புட் வரணும். அதே மாதிரி டார்க் கலர் எழுத ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓவிஎல்ஓ. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா
பஸ் டிடெக்ட், இது வந்து எனேபிள். ஓகே, இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஐசியிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக நான் வந்து ஐசியிலிருந்து இந்த மாதிரி அவுட்புட் எடுத்து இப்படி சால்வ் பண்ணி எல்லா கனெக்டிவிட்டிக்கும் வயர் எடுத்து வெளியில் விட்டுருக்கேன். அதே அவுட்புட்டை மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், இன்புட்டை டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். எது கூட நம்மளுக்கு எந்தெந்த காம்பினேஷனில் இது ஆக்டிவேட் ஆகுது, எந்தெந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிளாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம், லைவாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ நான் 5 வோல்டேஜ் இந்த டிசி பவர் சப்ளைலேருந்து அவுட்புட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வழியாக நான் உள்ளே கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ரைட் சைடில் பாருங்கள், ஸ்க்ரீனுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனுக்கு லெஃப்ட் டாப் வந்து டிசியிலேருந்து அவுட்புட் கொடுத்துருக்கேன். எனக்கு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவிபி ஆக்டிவேட் ஆகி எனக்கு எதுவுமே அவுட்புட் வரல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், 5 வோல்டேஜ் நான் டிசி பவர் சப்ளைலேருந்து அவுட்புட் கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 5 வோல்ட் மல்டிமீட்டர்லேருந்து நம்மளுக்கு அவுட்புட் 5 வோல்டேஜ் வரணும். நம்மளுக்கு ஆக்சுவலாக மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஓவிபி ஆக்டிவேட் ஆகலை, அதனால் எனக்கு 5 வோல்டேஜ் வரல. சம்டைம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மாடல் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓவிஎல்ஓவை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆகணும், ஆக்டிவேட் ஆகணும். அப்போயும் ஆக்டிவேட் ஆகலை. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் வந்து பிஎம்ஐயில் இல்லாமல் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க சம் கேசஸ், அப்போயும் நம்மளுக்கு 5 வோல்டேஜ் ஆக்டிவேட் ஆகலை. சின்ன ஒரு வேரியேஷன் மட்டும்தான் வருது, அதை நம்ம வோல்டேஜாக எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ 2 டைப்ஸில் ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த ரெண்டுமே கிரவுண்ட் பண்ணால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சர்க்யூட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நான் ரெண்டையுமே கிரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஓவிபி ஐசி ஆக்டிவேட் ஆகி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் அவுட்புட் கொடுக்குது. மல்டிமீட்டரில் வந்துருச்சு பாருங்கள். இங்கேருந்து நான் வந்து விபஸ் உள்ள வந்து இன்புட் கொடுத்தோன்னா விபஸ் அவுட்புட் கிடைக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எனேபிளையும் ஓவிஎல்ஓவையும் என்ன பண்ணியிருக்காங்க, கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேட்டகரி. இது இல்லாமல் அடுத்த கேட்டகரி பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக நல்லா கவனிங்க, நம்ம என்ன பண்ணோம், ஓவிஎல்ஓவையும் கிரவுண்டையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணோம். ஸோ அவுட்புட் கிடைக்கல. அதே மாதிரி எனேபிளையும் கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணோம். செப்பரேட்டாக கிரவுண்டை கூட கனெக்ட் பண்ணும்போது கிடைக்கல. ரெண்டையுமே சேர்த்து கிரவுண்ட் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்காக ஓவிபி ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில மாடலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓவிஎல்ஓவில் சிஆர் நான் உங்களுக்கு ஒரு சர்க்யூட் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதில் பாருங்கள், இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா ஓவிஎல்ஓக்கு வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்னு கேட்டிங்கன்னா, சரி ஒரு நிமிஷம், கண்டிப்பாக இந்த இடத்துல டிவைடர் வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜ், அதாவது ஓவர் வோல்டேஜ் போகாமல் 0.10 0.20 இப்படிலாம் வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இவ்வளோலேருந்து இவ்வளோ வரைக்கும் ஒர்க் ஆகலாம்னு ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்கல்ல, அது எவ்வளோன்னு இப்போ லைவில் மெஷர் பண்ணி பார்த்தலாமா இப்போது? எஸ், வாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஓவிஎல்ஓவில் இன்னொரு டிசி பவர் சப்ளையில் நான் என்ன பண்ணுறேன், 0 வோல்டேஜில் இருக்குது. 0 வோல்டேஜ்லேருந்து 0 வோல்டேஜ் கொடுத்து பார்க்க வேண்டியதில்லை, 0.10 வோல்டேஜ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணிடுறேன், இந்த கிரவுண்டை இது கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், 0.10 வோல்டேஜ் அவுட்புட் எடுக்கிறேன். எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், ஓவிஎல்ஓவில் இன்புட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஓவிஎல்ஓவில் இன்புட் கொடுத்துட்டு ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா டிசி பவர் சப்ளையில் நான் என்ன பண்ண எக்ஸ்ட்ரா இன்னொரு டிசி பவர் சப்ளையிலிருந்து ஓவிஎல்ஓவுக்கு நான் வந்து இன்புட் கொடுக்க போகிறேன். 0 வோல்டேஜ்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனேபிள் லைனை கிரவுண்ட் பண்ணி பிடிச்சிக்க போகிறேன். ஓகே ஓகே நான் ஓவிஎல்ஓவுக்கு என்ன பண்ணுறேன், 0.00 வோல்டேஜ் நான் அவுட்புட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 4.99 பாருங்கள் அவுட்டை கட் பண்ணுறேன். சர்க்யூட் க்ளோஸ் ஆனவுடனே நம்மளுக்கு 4.99 வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக ஓவிபி ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, எனேபிள் லைன் நம்ம கிரியேட் பண்ணும்போதே இல்லை ஓவிஎல்ஓக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். இதுவே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா 0.10 ஸோ இப்படி 0. வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு சொல்லி ஆரம்பித்து
ஸோ 30 40 50 60 70 சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண அவுட்புட் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே பக்காவாக வேலை செய்யும். ஒருவேளை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.10 கொடுத்தாலும் எனக்கு வேலை செய்யுது. சின்னதாக ஒரு ஃப்ரிக்ஷன் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ ஓவர் வோல்டேஜை சம்பாட் டிரெக்ட் பண்ண ட்ரை பண்ணி இல்லை இது நார்மல் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சப்போஸ் நான் இதை 1.20 வோல்டேஜ் அவுட்புட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவிஎல்ஓ என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இது எனக்கான வோல்டேஜ் இல்லை, இது ஓவர் வோல்டேஜ்னு சொல்லிட்டு ஓவிஎல்ஓ ஓவர் வோல்டேஜ் லாக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவிபி ஐசியை கட் ஆஃப் பண்ணிருச்சு, அவுட்புட் பாருங்கள் நம்மளுக்கு வெளியில் வரல. ஸோ இதுதான் ஓவிஎலோட ஃபங்க்ஷனு. இது இல்லாமல் இன்னொரு ஃபங்க்ஷன் இப்போ ஓவிஎல்ஓக்கு பின் அவுட் இருக்குது, டைரெக்டாக நம்ம இன்புட் கொடுத்து பார்த்துட்டோம். இதே மாதிரி ஐசிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது யூவிஎல்ஓன்னு சொல்லிட்டு அண்டர் வோல்டேஜ் லாக் அவுட்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவில் இது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதான் இன்புட்டு, இதுதான் அவுட்புட்டு. இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் எவ்வளோ ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஓவிஎல்ஓ ஒர்க் ஆகுது, எனேபிளிங் லைன் நம்மளுக்கு பிஎம்ஐலேருந்து வருது, இது சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுறது கிரவுண்டு. அதே மாதிரி பஸ் டிடெக்ட்டுங்கிறது ஜஸ்ட் பைபாஸ் கனெக்ஷன் தான், டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க பஸ் டிடெக்ட்டு. ஸோ இது இல்லாமல் ஓவிஎல்ஓ நான் சொன்னேன் இல்லைங்களா, வி பஸ்லேருந்து வோல்டேஜ் டிவைடர் கான்செப்டில் உள்ளே எடுத்துருப்பாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சிஓஎம்பின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது லாஜிக் கண்ட்ரோலுக்கு உள்ளே போகிற ஃபங்க்ஷன் தான். ஓவிஎல்ஓவும் யூவிஎல்ஓவும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் கண்ட்ரோலுக்குள்ளே போகுது. ஓடிபி மீன்ஸ் நம்மளுக்கு ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து லாஜிக் கண்ட்ரோல் தான் டிசைட் பண்ணுது. என்ன பண்ணுது? கேட்டை ட்ரைவ் பண்ணுது. ஆக்சுவலாக சார்ஜ் பம்பும் இந்த மாஸ்ஃபெட்டை வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறதே லாஜிக் கண்ட்ரோல் தான். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஐசி ஓவிபி ஐசின்னு சொல்லிட்டு. இதை வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா பைபாஸ் பண்ணுறதுல உத்தமம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதுவே சாம்சங் ஜே சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் லைன் பிஎம்ஐலேருந்து வர மாதிரி வச்சுருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே லாஜிக் கண்ட்ரோல் டிடெக்ட் பண்ணி ஓகே பண்ணிச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஓகே ஓவிஎல்ஓ என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் லைவில் பார்த்துட்டீங்க இல்லையா ஆக்சுவலாக. ஓகே, யூவிஎல்ஓ என்ன பண்ணுதுன்னா அண்டர் வோல்டேஜ் லாக் அவுட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எனேபிளை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணி தான் செக் பண்ணோம், லாஜிக் கண்ட்ரோலுக்கு கொடுக்கல ஆக்சுவலாக. ஓகே, சரி ஆக்சுவலாக கிரவுண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் மாடலில் டிசைன் ஆகிருக்கு. ஒருவேளை எனேபிள் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஐலேருந்து வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 0.7 வோல்டேஜுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணால் யூவிஎல்ஓ ஆக்டிவேட் ஆகிரும். யூவிஎல்ஓ ஆக்டிவேட் ஆகிட்டு என்ன பண்ணணும் அண்டர் வோல்டேஜ் லாக் அவுட். இதுக்கு கீழே இது 1.2 வோல்டேஜுக்கு மேலே. ஓகேவா, ஓவிஎல்ஓவும் யூவிஎல்ஓவும் இந்த ஒர்க் தான் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லுவோம். இது ரெண்டும் நம்மளுக்கு என்னவா இந்த உள்ளே போகும்னு கேட்டால் லாஜிக் கண்ட்ரோலுக்குள்ளே. இது எல்லாத்தையும் லாஜிக் கண்ட்ரோல் தான் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு கேட்டை ட்ரைவ் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாஸ்ஃபெட் வழியாக நம்மளுக்கு அவுட்புட்டு 5 வோல்டேஜ் வெளியில் வருது. ஓகே, இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல், இதுதான் அந்த ஐசியினுடைய டேட்டா. ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் நம்ம இன்புட் கொடுத்து ஓவிபியினுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வழியாக ஓவிபி வி பஸ் அப்படின்னு ஒரு வோல்டேஜ் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் நான் வைக்கிறேன். இது வழியாக ஒரு வோல்டேஜ் நம்ம இன்புட் கொடுத்தா இந்த இடத்துல என்ன நடக்கும், இந்த இடத்துல என்ன நடக்கும்? ஆக்சுவலாக இப்போ நான் சொல்கிறது ஒரு ஓடிஜியை நம்ம கனெக்ட் பண்ணும்போது சிசி அப்படின்னு சொல்லிட்டு சிசி1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிசியில் டைப் சிசியில் இருக்கு இல்லையா, சேனல் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு இது ஓவராலாக என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத யோசிங்க. ஓகே, யோசிச்சுக்கிட்டே இருங்க. அன்டில் தென் பை பாய்.